நேயர்களுக்கு வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு மீண்டும் அனைவரையும் கரவொலியோடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். என்ன சாதனையாளர்கள் என்ன பண்ணாங்க? சூரிய கோளம் அடுக்கானால் அதை சுத்தப்படுத்தும் உன் வியர்வை, தூர கிழக்கு வான் பரப்பில் மிகும் தூசியை துடைக்கும் உன் கைகள். ரொம்ப அருமையான வரிகள் இல்லை? ஓகே, அப்போ சூரிய கோளம் அடுக்கானால் அதை சுத்தப்படுத்தும் உன் வியர்வை, தூர கிழக்கு வான் பரப்பில் மிகும் தூசியை துடைக்கும் உன் கைகள்னா யாருடைய வியர்வை, யாருடைய கைகள்? இது ஒரு பெரிய கேள்வி. யாருடைய வியர்வை, யாருடைய கைகள்? இவங்க தாங்க இங்கே வந்திருக்கிற சாதனையாளர்கள். இந்த நிகழ்ச்சியிலே இரண்டாவது வாரமாக இவர்கள் பேச போகிறார்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், யாருன்னு பார்ப்போம். ஓகேவா? முதல் சாதனையாளர் யார்? இன்றைக்கெல்லாம் எல்லாருக்குமே இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய டிமாண்ட். சார், நான் இங்கே ஃபாரினில் போய் படிக்கணும், அதுக்காக எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புகிறாங்க, பேரண்ட்ஸ் விரும்புகிறாங்க. அப்போ வெளிநாட்டு கல்விக்காக ஒரு பெரிய வழித்தடத்தை உருவாக்கி கொடுப்பவர் தான் ஷைனி ஹாசினி. அவரை நாம் வருகை என்று வரவேற்கின்றோம். சென்னையில் இருக்கின்றார். அவரை தொடர்ந்து சென்ற வருஷங்க 2023 சிறுதானிய ஆண்டு. எல்லாருமே சிறுதானியத்தை நோக்கி பயணித்தாங்க. அது காரணம் மிகச்சிறந்த மில்லட் மேஜிக் பண்ணுறவங்க தான். அப்படி மில்லட் மேஜிக் பண்ணி அத்தனை பேரையும் தொடர்ந்து சிறுதானியத்தில் ஒரு சுவையை ஊட்டுகின்ற விதமாக 200க்கும் அதிகமான ரெசிபீஸ் செஞ்சு 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 சாதித்தவங்க தான். யார்? அதிஸ்வரி. அவங்கள வருக என்று அனைவரும் வரவேற்கின்றோம். ஓகே சார், நான் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட், சரிங்களா? ஃபிசியோதெரப்பி நான் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ஆசை, செய்கிறேன், தொடர்ந்து செய்கிறேன், அதுதான் நான் படித்தேன். ஆனால் எங்கள் பரம்பரை மூதாதையர் அங்கே என்ன பண்ணாங்க? கடலில் போனாங்க, மீன் பிடிச்சாங்க, நிறைய பேருக்கு இந்த உணவை கொடுத்தாங்க, அவங்களும் உணவுண்டு வாழ்ந்தார்கள். அந்த வழியில் நானும் இன்றைக்கி ஆன்லைனில் மீன் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க தான் அபர்ணா தினேஷ். அவரை வருக என்று வரவேற்கின்றோம். ஓகே, சூப்பர். இப்போது எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேங்க, என்னுடைய பேரண்ட்ஸை யாராவது பார்த்துப்பாங்கன்னா சில கான்செப்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த முதியோர் இல்லம் அப்படிலாம் இருக்குது இல்லையா, அந்த முதியோர் இல்லம் அப்படின்னா எல்லாம் என்னங்க ஓல்டேஜ் ஹோமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குது. வேண்டாங்க, அவங்க ஏன் அம்மா அப்பா மாதிரி, நான் அவங்கள காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு அதுக்காக ஒரு அருமையான, இது என்ன, சீனியர் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், இதில் ஒரு சிறந்த பணியாளர் எங்கே இருக்காங்க? மாடம்பாக்கம், சென்னையில். அவங்க தான் பத்ம பிரியா ஸ்ரீராம். அவரை வருக என்று வரவேற்கின்றோம். இன்னொரு பத்மா என்ன மிகச்சிறந்த எழுத்தாளர், பிளாக் ரைட்டர், கண்டென்ட் ரைட்டர். அவர்களுடைய பணி திருக்குறள் கதைகள். இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க, அருமையான அதுவும் எதில், காமத்துப்பாலில் ஒரு சூப்பரான ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கை நிறைய பேர் பாராட்டினாங்க. ஒரு 2 விஷயம் சொல்லட்டோமா? ஒன்று, எஸ்ஏ இன்ஜினியரிங் கல்லூரியினுடைய ஓய்வு பெற்ற ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர். அவருடைய பேரை சொல்லி நானே தான் பாராட்டணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் அவங்களே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதியாருடைய தங்கை தங்கம்மாவுடைய கொள்ளு பேத்தி அவங்க மேடம் பாரதி, உமா பாரதி, அவங்க பாராட்டியிருக்காங்க. ஒரு முத்தான படைப்புகள்னு பாராட்டியிருக்காங்க. ஓகே, அவங்க தான் மேடம் பத்மா அபர்நாத். அவரை வருகை என்று வரவேற்கின்றோம். ஓகே, இன்றைக்கி இந்தியா வந்து பல துறைகளில் மின்னுகிறது உலகெங்கும். அப்படி மின்னுகின்ற பல துறைகளில் எல்லா துறையும் அப்படின்னு எடுத்தோன்னா சில துறைகளில் சாதனை பண்ண முடியுமான்ற ஒரு தயக்கம் இருக்கும். எது? சலூன், பியூட்டிஷியன், அதாவது அழகியலில் உலகியல் வரலையும் போக முடியும்னு சொல்லிட்டு 2000 ஒரே ஒரு பார்லர் ஆரம்பித்து இன்றைக்கி பல பேரை ட்ரெயின் பண்ணி இந்தியா மட்டும் இல்லைங்க, துபாய், ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, பல நாடுகளில் இதுவரை 700க்கும் அதிகமான பியூட்டிஃபுல் பார்லர்ஸ். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களே அழகாக அது ஏன் அந்த மாதிரி ஆரம்பித்தேன்னு சொல்ல போகிறாங்க. சற்றேறக்குறைய 3000க்கும் மேற்பட்டவர்களுக்கான தொழில் வாய்ப்பை உருவாக்கி, தான் மட்டும் வளரணும்னு இல்லைங்க, மற்றவங்களும் வளரணும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தொழில் அதிபர் தான் மேடம் வீணா குமாரவேல். அவரை வருக என்று வரவேற்கின்றோம். ஓகே, இப்போ பாராட்டுறோம். ஏன்னா இவ்வளோ விஷயத்தை வரிசையாக சொல்லும்போதே ஓகே, உங்களுக்கு நிறைய அவார்டு கிடச்சிருக்கோன்னு நினச்சோம். அது இப்போ உங்கள் குறிப்புகள் எடுத்துட்டேன். 2019 த பெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் தி சர்வீஸ், அந்த அவார்டு பாராட்டுக்கள். 2022 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அப்போது என்னென்னா வெளிநாட்டு கல்விக்காக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருது கிடச்சிருக்கு. இந்த 2 விருதை ஃபஸ்ட்டு சொல்லி இவ்வளோ பாராட்டுறோம். நீங்கள் என்ன படிச்சிங்கம்மா, எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க?
நான் படித்தது பிபிஏ பிஸ்னஸ் இன்டர்நேஷ்னல் முடித்தேன். அப்புறம் எம்பிஏ ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு முடித்தேன். ஸோ இது முடிச்சுட்டு பிஹெச்டியும் அதிலே கண்டினியூ பண்ணேன். நான் பேச்சுலர்ஸ் படிக்கும்பொழுது வந்துட்டு முடிச்சிட்டேன். எங்கள் அம்மா என்னை ரொம்ப புஷ் பண்ணாங்க, இல்லை நீ ஜாப் போகணும் இப்போது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜாப் சர்ச் பண்ணிவிட்டு போகும்பொழுது தான் தட் ஃபீல்ட் ஆக்சுவலி சூசன் மீ அப்படி தான் சொல்லணும். ஏதோ ஒரு ஜாப் போகலாமே, பட் ஐ சேட் தேர் அண்ட் ஐ கெயின் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் கம்பெனி அண்ட் ஐ கேம் அவுட். ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இஸ் த ஒன் ஹூ இன்ஸ்டிடேட்டட் மீ டு ஸ்டார்ட் திஸ் ஜாப். டாக்டர் மனோஜ் ஜெர்மயா. ஸோ அவர் தான் என்னை ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பார். 2017 சொல்லுவார், யூ கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ், யூ கேன். ஐ செட் லைக் நோ, ஐ எம் நாட் எ பிஸ்னஸ் பொட்டென்ஷியலே நான் கிடையாது, எனக்கு அது வரவும் வராதுன்னுட்டு. பட் சம்ஹவ் ஒன் கிளைண்ட் கேம் அண்ட் கிவன் மனி, நோ யூ ஹாவ் டு டூ த வீசான்னு சொல்லி ஃப்ரம் தேர் இட் ஹாஸ் பீன் ஸ்டார்டட். ஸோ சின்ஸ் 2018 இந்த பிஸ்னஸ் அப்படியே போயிட்டே இருக்குது எங்களுக்கு வந்துட்டு. ஓகே, பாருங்கள், அதனால் உங்கள் கணவர் சொல்லி ஆரம்பித்த உடனே கண்டினியூஸாக விதின் ஷார்ட் டைமில் க்ரோ ஆகிருக்கீங்க. ஷார்ட் டைமில் ஏன் சொல்ல தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க, என்னென்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டார்ட் அப். மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா தனக்கான ஈடுபாட்டோடு உழைக்கின்ற போது தான் இப்படிப்பட்ட விருதுகள் வரும். அதே போல் சீட்டா அவார்டு, சவுத் இந்தியன் அந்த டேலண்ட் அவார்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கு, பாராட்டுகள். இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த இமிக்ரேஷனில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட வர கேண்டிடேட்ஸுக்கு அந்த அளவுக்கு இல்லை. அதாவது நான் 100% சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்த ப்ரூஃப் இல்லை. இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டு கேண்டிடேட்ஸோட எலிஜிபிலிட்டி நாங்கள் பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு பணம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் சொல்கிறோன்றது இல்லை. ஃபஸ்ட்டு வில் செக் த எலிஜிபிலிட்டி. வி நோ வாட் பேப்பர் வில் கோ இன் டு அண்ட் கெட் த பிஆருங்கிறது எங்களுக்கு தெரியும். அட் த சேம் டைம் வி ரிக்வெஸ்ட் தேம் டு டேக் த இங்கிலீஷ் டெஸ்ட். இப்போ இமிக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் வித்தவுட் இங்கிலீஷ் டெஸ்ட் இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி வில் நாட் அலோ எனி ஒன் டு என்டர் த கண்ட்ரி. அதனால் ஃபஸ்ட்டு வில் டெல் தெம் டு டேக் த ஐஎல்ஸ். நீங்கள் ஒரு தடவை உட்காரலாம், 2 தடவை உட்காரலாம், 3 தடவை உட்காரலாம். ஈவன் யூ கேன் கோ ஃபார் த 10 times ஆல்சோ ஃபார் அன் எனி இங்கிலீஷ் எக்ஸாம், ஐஎல்ஸோ பிடியூ வந்துட்டு போகலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக they'll get the practice into, they'll get the sufficient mark. Somehow our Indians are getting eligibility of the 70 or 75 points வந்து வாங்கிடுறாங்க, because they are very good in like in education and they are very good in professional also. For example, IT, mostly the IT candidates, core engineers, nurse, teachers, chef, இவங்க auditors, இவங்க எல்லாமே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வந்ததுனால ஸோ எங்களுக்குமே ப்ராசஸிங் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. வில் டெல் தெம் it's actually a good thing. We have to wait for some time to happen the good thing. So we'll tell them it will take 9 to 12 months. All our clients, like they are very good and sweet, like they'll walk to us with 9 to 12 months of time. பாராட்டுக்கள். ஏன்னா இதுலேருந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒரு கேஸ்னுடைய டெஃபினேஷன் மாதிரி அழகாக சொன்னீங்க. மேடம், இப்போது இவங்களை அப்சர்வ் பண்ணும்போது எங்கள் கணவர் சொன்னார், நான் உறங்கி அப்படியே அழகாக வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க. இவங்களுடைய ப்ரொஃபைலில் பார்த்தப்போ உங்களுடைய மனசில் என்ன வருது? பேரண்ட்ஸும் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவங்க எஜுகேஷனுக்கு அனுப்பும் போது ஒரு நல்ல தரமான ஒரு இடத்துல போய் அவங்க பண்ணாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, இட் வில் பி குட் ஃபார் த சில்ட்ரன். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஸ்கில் லேபர்ஸ் எல்லாமே அனுப்புகிறேன்னும் போது எங்களுக்கும் நிறைய வெளியூரில் போய் இப்போ ஆஸ்திரேலியா அங்கெல்லாமே நிறைய எங்கள் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஐ திங்க் யுவர் சர்வீசஸ் வில் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப். கவிஞர் தாரா பாரதி சொன்ன மாதிரி, என்னுடைய இயக்கம்தான் இந்த நாட்டினுடைய உயிர் இயக்கம், என்னுடைய ஏற்றம் தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம். ஒவ்வொரு தனி நபரும் அவர்கள் இயங்குவது எப்படி இருக்குது, அப்படி அவங்களை இயக்குவதாக உங்களுடைய பணிகளை அத்தனை பேரும் நம்ம கரவொலி எழுப்பி பாராட்டுகின்றோம். மிக்க மகிழ்ச்சி. இப்போ நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னா ஐ ஷுட் ஹாவ் சம் ஹெல்த்தி ஃபுட். சரி, ஓகே, உங்ககிட்ட ஏன் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு ஆர்வமாக பெற்றோர்களும் இந்த சப்ஜெக்ட் தான் நீ எடுக்கணும், ஆமாம் எனக்கு தான் அந்த சப்ஜெக்டில் ரொம்ப ஆசை இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த சப்ஜெக்டை டீப்பாக பல ரேங்க் ஹோல்டராக வந்துட்டு அதே டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருந்துட்டு பல வருஷங்கள் அப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு வந்துட்டு என்னுடைய மில்லட் லைஃப், நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன், அது மில்லட் மேஜிக்னு ஏன் வந்தீங்க?
இந்த ஃபீல்டை நோக்கி இப்போ எல்லாமே நான் அகைன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசும்போது இந்த ஃபீல்டை நோக்கி வர யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களால முடியுமா? அதுக்கு நீங்கள் எதாவது ட்ரெயின் பண்ணுறீங்களா? அது வந்து நான் வந்து நிறைய பேர் வராங்க. இப்போ நிறைய காலேஜஸ்க்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் இப்போ ஃபுட் சயின்ஸ் எடுக்கிறவங்களாம் என்கிட்ட வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு வராங்க. நான் வந்து கூப்பிட்டு வச்சு ஹவு டு மில்லட்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியும்னா சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி சமைக்கணுங்க சொல்லிக் கொடுக்குறோம். சில என்னோட கஸ்டமர்ஸே கேட்பாங்க. நான் வந்து எதையுமே ஹைட் பண்ணுறது கிடையாது ரெசிபி. ஏன்னா என்னோடதோட நின்றக்கூடாது. மணி இஸ் அ செகண்டரி. மில்லட் ஷுட் ரீச் எவ்ரிவேர், எவ்ரி ஒன். அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ யாராச்சும் ஒரு கஸ்டமர் வந்து மேம் எனக்கு வந்து இந்த ஒரு ரெசிபி வேணும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் கூட, ஐ எம் ரெடி டு டீச். அது வந்து அது பேர் என்ன ஒளிவு மறைவே கிடையாது. நான் வந்து எனக்குள்ள ரெசிபி என்னோட தான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட மெயின் மோட்டோ வந்து எல்லாரும் மில்லட்ஸை வந்து பண்ணணும், சமைக்கணும், அந்த பெனிஃபிட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை வந்து நான் ரொம்ப என்னென்னா இன்னொன்று வந்து எல்லாருக்கும் யோசிப்பீங்க, நான் வந்து யங்ஸ்டர்ஸை ஏன் மோட்டிவேட் பண்ணுறேன்னாக்கா, நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஐ எம் 48 இயர்ஸ். அப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஏஜ் இஸ் நாட் அ பேரியர், இஸ் அ ஜஸ்ட் நம்பர். அப்போ வந்து அஃப்கோர்ஸ் நான் வந்து பாபா கும்பிட்டேன், அதெல்லாம் வேறு ஸ்டோரி. பட் ஆனால் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னு யோசிக்கிறப்ப நான் யோசிக்கவே ஐயோ பயமாக இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கு ஒரு மெயின் பாயிண்ட் வந்து என் ஹஸ்பண்ட், அஃப்கோர்ஸ் மிஸ்டர் சுரேஷ் குமார் இஸ் மை ஹஸ்பண்ட். அவர் வந்து யாருமே ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஐயோ குக்கிங் போறியான்னு சொல்லலை. ஹீ செட் ஓகே இஃப் யூ வாண்ட் டு டூ யூ கேன் டூனாரு. அது வந்து நிறைய பேர் கிடைக்காது. அவர் வந்து எனக்கு பேக் சப்போர்ட் மாதிரி இருந்ததுனால நான் வந்து ஒவ்வொன்றா அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் அவரோட வேலையை விட்டு அவர் வந்து என் கூட வந்து இருந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங். இப்போ நான் வந்து வெறும் ரெசிபி கண்ட்ரோல் ஒன்று தான் என்னோடது, ஃபுல் மார்க்கெட்டிங். இப்போ வந்து எனக்கு வந்து 3 lakhs கஸ்டமர் பேஸ் இருக்காங்கன்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி மை ஹஸ்பண்ட். ஏன்னா மார்க்கெட்டிங்கில் அவ்வளோ வந்ததுனால தான் அவ்வளோ கஸ்டமர் பேஸ் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இதே மாதிரி நீங்கள் இப்போ ஏஜில் இருக்க லேடிஸ் கூட யோசிக்காதீங்க. உங்கள்கிட்ட ஒவ்வொரு பொட்டென்ஷியல் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து வெளியே கொண்டு வந்து, அதுக்கு ஏஜ் வந்து தடை கிடையாது. நீங்கள் எல்லா வரலையும் எப்படி வேணாலும் உங்களோட முயற்சியை கைவிடாமல் பண்ணிங்கன்னா ஒரு சாதனை மங்கைகளாக எல்லாருமே உருவெடுக்கலாங்கிறதான் என்னோட கருத்து. சூப்பர் சூப்பர், பாராட்டுகள். இப்போ உங்களுடைய பேக்கிங்க்கு ஒரு பேக்கப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ஹஸ்பண்ட், மகிழ்ச்சி. ஒரு யங்ஸ்டர் வராரு, நான் இந்த யூனிட் ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு முதல்ல ஒரு அட்வைஸ் கொடுங்களேன். என்னென்னா பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த உங்களுக்கே தெரியும் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தால் லேபர் ப்ராப்ளம் ரொம்ப ஓவராக இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன் யங்ஸ்டர்ஸை சொல்கிறது, எல்லோரும் வாங்க பண்ணுங்க. ஆனால் என்னென்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும், ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு யூ ஷுட் நோ த நாலேஜ் அபவுட் த மில்லட்ஸ். சும்மா நான் வந்து மில்லட் நல்லா போகுது, எனக்கு மில்லட் உங்களை ஃப்ரான்ச்சைஸ் கொடுங்கன்னு யாரும் கேட்டாங்கன்னா நான் அப்படி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட், ஆர் யூ நோ அபவுட் த மில்லட்ஸ்? அது உங்கள் அம்மா பண்ணுவாங்களா அந்த மாதிரி. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதில் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட், ஒரு இது இருக்கணும். ஐ மீன் வாட் யூ கால், அந்த சின்சியாரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் தான் மெயின். நம்ம எத்தனை பேரை வச்சு மேனேஜர்ஸை வைத்தாலும் யூ ஷுட் கிவ் ஆல் யுவர் டைம் டு திஸ் திங். ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு மேனேஜர் பார்த்துருவோம், அப்படி நினைக்கக்கூடாது. ஸோ யங்ஸ்டர்ஸ் நான் சொல்லுறது, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் யூ ஷுட் கிவ் மோர் டைம் டு யுவர் ஒர்க்குங்கிறதா என்னோட பாலிசி. கண்டிப்பாக அது ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரீங்க, அவங்களால செய்ய முடியும். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட் லைனில் நிற்கிறீங்க. இருந்தாலும் ஓகே, நான் ஆரம்பிச்சிட்டேன் இண்டஸ்ட்ரி, இருந்தாலும் திடீர்னு மாற்ற முடியலைங்க. எல்லாம் வந்து எனக்கு அந்த பழைய அரிசிச்சோறு இவ்வளோ தேவை, அதான் எனக்கு வந்து சம்சியஸாக இருக்குது. நான் மில்லட்டை சாப்பிட்டா ஒரு 1 ஹவரில் ஜீரணம் ஆகிடுது, திரும்பி பசி எடுக்க ஆரம்பிச்சிடுது. அந்த மாதிரியான லைனப்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. நாம் வந்து ஒரு ஆரோக்கியம் சார்ந்து இன்டர்நேஷ்னல் மில்லட் இயர் 2023 அந்த ஒரு வருஷம்னு இல்லை, எல்லா வருடங்களும் அப்படி மில்லட் இயராக நம்ம தொடர ஒரு வாய்ப்பை தான் வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்கினாங்க. ஓகே, அது நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இருந்தாலும் அந்த டேர்ன் அரவுண்டுன்றது இன்னும் குறைவாக இருக்குன்றது தான் மார்க்கெட் சர்வே இல்லையா? ஆஸ் அ சக்ஸஸ்ஃபுல் விமன் என்டர்பிரினர் நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அதுதான் சார் சொல்கிறேன். என்னென்னா மிஸ்கன்செப்ஷன் இருக்குது பீப்புள்கிட்ட. மில்லட்ஸ்னால் என்னமோ ஒரு அக்லி ரைஸ் மாதிரி நினைக்கிறாங்க. அதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இன்னொன்று வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இஃப் இட் இஸ் ஒபிசிட்டி, இஃப் இட் இஸ் டயபெட்டிக், அவங்க தான் மில்லட் சாப்பிட்ணுங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன். அதை வந்து ஒவ்வொருத்தரும் மாற்றணும். அதை மாற்றினா தான் எங்களை மாதிரி உள்ளவங்க வந்து நிறைய, நாங்கள் வந்து எத்தனை சிவராமன் சார் வந்தாலும் மில்லட் யூஸ் பண்ணுங்கனாலும், அது பிரைம் மினிஸ்டர் வந்து மில்லட் இயராக இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட ஒவ்வொரு தனி மனிதர்களும் மில்லட்டோட பெனிஃபிட்டை தெரிஞ்சு அதுக்கு வரணும். இப்போ என்னோட ஒரு வாட்டி வந்துட்டாங்கன்னா அவங்க எங்கேயுமே போகிறது கிடையாது. அதனால இதுதான் பெரிய சேலஞ்சிங். மில்லட்ஸ்னாலே அந்த கருத்தை வந்து மாற்றணும். அது வந்து மக்கள் தான் முன் வரணும். மில்லட்ஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் கிரெயின்ங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் ஒன்று என்னோட பிஸ்னஸில் நம்ம பண்ணுற சேலஞ்ச். அதே தான், மற்ற ஹோட்டலில் போய் இருக்கிற குமிரளவு கூட்டம் வந்து எனக்கு வராது. ஏன்னாக்கா பீப்புள் வந்து ஒரு மெடிசினல் பாயிண்ட் ஆஃப் வியூவாக எடுக்கிறாங்களே, ஹெல்த்தி
பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கிறாங்க. ஹெல்த்தி தான் மெயின். இப்போ உங்களுக்கு சுகர் இல்லை, நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் எதுக்கு மில்லட்ஸ் தான் சாப்பிடணும்னு சொல்லி நிறைய காலேஜஸ் போகிறப்ப நிறைய கொஸ்டின்ஸ் ஒரு இன்ட்ராக்ஷனில் எதுக்கு மில்லட்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு சுகர் இல்லை, நான் ஏன் மில்லட் எடுக்கணும்? தட் இஸ் ராங். இப்போ இல்லை, பின்னாடி உங்களுக்கு வரலாம் சுகர், பின்னாடி ஒபிசிட்டி வரலாம். ஸோ வருமுன் காப்போம், உணவே மருந்து. நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொன்னாங்க? உணவே மருந்துன்னு தான் சொன்னாங்க. அதே தான் நான் அந்த உணவே மருந்தை தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். இப்போ மில்லட்ஸில் வந்து என்னென்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. தோ இட் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ் பட் லெஸ் தென் நார்மல் ரைஸ். ஸோ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்டோன்னே யூ மே ஃபீல் யுவர் டம்மி இஸ் ஃபுல், பட் இட்ஸ் சஸ்டெயின் எனர்ஜி ஃபார் லாங் டைம். ஸோ யூ டோன்ட் ஃபீல் அது வந்து நம்ம கிளைசமிக் இண்டெக்ஸ்னால் சுகர் லெவலை வந்து ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் பண்ணோம். அதனால தான் டயபெட்டிக் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ டயபெட்டிக் இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். ஆனால் என்னோட சஜஷன் வருமுன் காப்போம், உணவே மருந்து. என்னோட ஒரே டவுட் இது, ஐ மீன் டவுட் இல்லை, நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அங்கீகாரம் கிடைக்கலன்னா என்ன சென்ஸ்னால், பின்னாடி தெருவிலே இருப்பாங்க, மேடம் நாங்கள் பார்த்ததே இல்லை மேடம், யூடியூப் சேனல் ஒன்று பார்த்தா அதை பார்த்தா அவங்க கடைக்கு வந்தோம்பாங்க. ஸோ அதுவும் மில்லட்ஸ்னால் யாரோ சொன்னாங்க, எப்படி இருக்குன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒன்று கொடுங்க மேடம், சாப்பிட்டு பார்க்குறோம். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நார்மல் மாதிரியே இருக்குது. அதுதான் நம்ம தாத்தா பாட்டி யூஸ் பண்ண நார்மல் ரைஸே தான். அதுக்கப்புறம் தான் கார்ப்பரேட் வந்து இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம அந்த சிறுதானியங்கிறதே வழக்கொழிந்து போய்விட்டது. அந்த சிறுதானியத்தை எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் புக்கு போடலாமான்னு யோசிச்சு கூட நான் அது புக்கு கூட நிறைய பேருக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா புக்கை படிச்சுட்டு யாரும் பண்ண போகிறது கிடையாது. அருமையாக சொன்னீங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங். ஏன்னா புக்கை படிச்சுட்டு சமையல் அப்படின்னு அதில் சாதாரண புக்கில் வந்து அடுத்த பக்கத்தில் பார்க்கும் அப்படின்னு உடனே அங்கே இந்த பேஜ் இல்லை, அந்த பக்கத்தில் போய் பார்த்து ஏமா இதுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் தான் ஏதோ சொன்னமா அப்படின்ற மாதிரி நிறைய ஜோக்ஸ்லாம் வந்திருக்கு அப்பார்ட். பட்டு இதில் நீங்கள் சொல்லுகின்ற போது மனசுக்குள்ளே மீண்டும் அந்த கவிதை வரிகள் தான் வருது. அந்த உணவுக்கும் வயிற்றுக்கும் கடைசி வரை போராட்டம், அது கனவுக்கும் வாழ்க்கைக்கும் கடைசி வரை போராட்டம். அப்படி தான் இந்த உணவுக்கும் வயிற்றுக்கும் இருக்கிற போராட்டம் இருக்குல்ல, அந்த போராட்டத்திலேருந்து விடை என்ன? உணவு இதெல்லாம் இருக்குது, வயிறு இது தேவைப்படுது, பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கான ஒரு போராட்டமாக தான் இந்த இருக்குது. ஆனால் அதில் வெற்றி பெறுவதற்கு நிறைய வழிகள் இருக்குது. அதுக்காக ஓப்பனிங் பண்ணிருக்கீங்க, மகிழ்ச்சி. மேடம், இப்போ இவங்களை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இவங்களுடைய பணிகளை எப்படி நீங்கள் போற்றுகிறீர்கள்? முதல்ல அவங்க சொன்னது வந்து வயசு இஸ் நாட் அ பார், ஏஜ் இஸ் நாட் அ பார் டு ஸ்டார்ட் எனி திங். ஸோ ஐ திங்க் அதுக்கு யூ ரியலி நீட் அன் அப்ளாஸ் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் 48 அண்ட் இவ்வளோ பெரிய விஷயம். மீன் மில்லட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எக்ஸ்போஜர் இல்லை நம்மளுக்கு வந்து. அது சாப்பிட்டா எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும்ன்றது, அண்ட் ஃபில்லிங்காக இருக்குமா, ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஹிபிஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா யங்கர் ஜென்ரேஷன் ஐ திங்க் கொஞ்சம் நிறைய அவேர்னஸ் இருக்குது. இப்போ பசங்களுக்கே பார்த்திங்கன்னா சுகர் கொடுக்கறதில்ல யாருமே, குழந்தைங்களுக்கு சுகர் கொடுக்கறதில்ல, சால்ட் கொடுக்கறதில்ல. ஸோ அப்படி தான் வளர்த்துறாங்க. அண்ட் ஸோ அவங்களுக்கு நிறைய இந்த யூனோ பட் டெக்னாலஜி மூலிமா இஃப் யூ கேன் எஜுகேட் தெம், ஐ திங்க் டெஃபினெட்லி நீங்கள் யூல் பி ஏபிள் டு ரீச் மோர் பீப்புள். உங்களுடைய பணிகள் மேலும் சிறந்து நீங்கள் பல இடங்களில் உங்களுடைய அதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மில்லட் வேர்ல்டு, சிறுதானிய உலகம். சிறுதானிய உலகம் என்றது மிகப்பெரிய கனவு. அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு சிறுதுளி பெருவெள்ளம் என்ற மாதிரி உங்களை போல ஒவ்வொருத்தருடைய பணிகள் தான் கண்டிப்பாக மிக பெரும் சாதனையை மேலும் மேலும் தொடரும். வாழ்த்துக்கள். உங்களுடைய பணிகளுக்கு அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி நம்ம பாராட்டி பழகின்றோம். அடுத்தது நான் வெஜிடேரியன். ஸோ அதற்கான சுவைஞர்கள் உலகத்தில் நிறைய, ஒவ்வொரு நாட்டிலையும் பல நீர்நிலைகள், சாதாரண ஓடையிலேருந்து ஆறு, குளம், குட்டை, கடல், அத்தனை நீர்நிலைகள்லையும் நம்ம காணுகின்ற கடல் வளம். அதில் மிக மிக முக்கியமானது வந்து மீன் வளம். அந்த மீன் வளத்தில் என்னால் நீந்தி கரை சேர முடியும். அதுதான் அபர்ணா. அபர்ணா, வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். என்ன ஃபிஷ் வேணுமோ அதை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னீங்க இல்லையா. நான் போய் ஒரு ஓடையில் உட்காந்து ஒரு தூண்டியில் வந்து ஒரு புழுவை போட்டு உட்காந்துருக்கேன் ஒன்று கூட சாப்பிட மாட்டேங்குது. அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குது. அப்போது கரெக்டாக இந்தந்த ஃபிஷ் இங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு எப்படி நீங்கள் 23 வயசுலேயே அப்போது எப்படி நீங்களும் மிஸ்டர் தினேஷும் இந்த அளவுக்கு ஒரு தேவையை கொடுக்குறீங்க? அதுதான் சார். இப்போது சில ஃபிஷ், கிங் ஃபிஷ்லாம் நம்ம வந்து யூஸ்வலாகவே கிடைக்கும். எப்போவுமே நம்ம எனி டைம் வந்து அதை எடுக்க முடியும்.
ஏன்னா அது வந்து டெய்லி வர ஃபிஷ்ஷு. பட் ஆனால் சில ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஃபிஷ். சால்மன்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி இப்போது சில பேர் என்ன கேட்பாங்க, எனக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க ஃபுட். சில ஜிம் பீப்புள் எல்லாமே கேட்பாங்க எங்ககிட்ட, என்ன மாதிரி இது சாப்பிட்லாம், டூனா சாப்பிடுங்க. அதை மாதிரி நாங்கள் சொல்லும் போது சில ஃபிஷ் ரேராக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், இதுக்கு ஆல்டர்னேட் நீங்கள் எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபிஷ் வெரைட்டி சொல்லிவிடுங்க. ஏன்னா இது கிடைச்சா நான் கொடுத்துட்றேன். மேக்ஸிமம் நீங்கள் கேட்குறத நான் 100% ட்ரை பண்ணுறேன். பட் அது கிடைக்கல அப்படின்னும் போது நான் ஆல்டர்னேட், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ஆல்டர்னேட் வந்து நான் கண்டிப்பாக அதை கொடுத்துட்றேன் சார். ஏன்னா அந்த டைமுக்கு நம்ம கஸ்டமரை வந்து 4 o'clock ஃபோன் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பிஃபோரே நம்ம வந்து இது எய்தர் திஸ் ஆர் திஸ் அதை மாதிரி கேட்டு நம்ம கொடுத்துட்றோம். வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட முக்கியமான அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கீங்க இல்லையா, அந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணுறீங்களா? ஏன்னா காலையில் என்னங்க நடுராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு போயிட்டு கடலில் அங்கே அப்படியே உட்காந்து பார்த்து எல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு மார்க்கெட் பண்ணி அதுவே இருக்கும். அப்போது நீங்கள் படித்த படிப்பு, அதாவது உங்கள் குடும்பம் மீனவர் குடும்பம், ஓகே, அவங்க எதிர்பார்ப்புகள், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க, இதுக்கே வந்தீங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் இல்லை அதை ஆக்டிவிட்டி தொடர்றீங்களா? நான் இன்டர்ன் போகிறத விட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஃபேமிலி அந்த கொரோனாக்கு அப்புறம் சுச்சுவேஷன் நார்மலாக ஆகிற வரைக்குமே இந்த பிஸ்னஸ் அப்படி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் தட் நான் இன்டர்ன் கம்ப்ளீட் பண்ணேன், டிகிரி வாங்கினேன், எல்லாமே இருந்தேன். இப்போது எனக்கு எங்கே போனாலுமே இருக்குது என்னோட இது வந்து குவாலிஃபிகேஷனுக்கு எனக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, டிகிரி இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் எனி டைம் என்னோட இதை வந்து நான் வந்து போய் அதில் ஜாயின் பண்ண முடியும். பட் இந்த டைமில் நம்மளுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு இது டைம் இருக்குது. இப்போது என்னோட இதை நான் எல்லாத்தையும் சில பேருக்கு சில ஆசைகள் இருக்கும். இந்த டைம் நம்மளால் முடியுன்ற டைமில் யாரை பற்றியும் வந்து நான் மைண்ட் பண்ண போகிறது கிடையாது. என்கிட்ட நான் ஃபிசியோ முடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கேட்டவங்க யாரும் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன யோசிச்சேன்னா, நான் ஃபிசியோ பண்ணும்போது எங்கள் அப்பா வந்து ரொம்ப டவுனான சுச்சுவேஷனில் ரிலேட்டிவ்ஸே வந்து எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசின வார்த்தைகள் இருக்குது. அப்போது நாங்கள் படித்த படிப்பு முன்னாடி வரலை. அந்த டைம் நம்மக்கிட்ட இன்கம் இல்லை. இந்த சொசைட்டியில் நம்மளுக்கு பணம் தேவைகள் எந்த அளவுக்கு இருக்குன்றது அந்த இடைப்பட்ட காலத்தில் நான் புரிஞ்சிட்டேன். அப்போது இந்த இதை விட்டுட்டு நான் அதில் போகலை. இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு அந்த இது எப்போவுமே எனக்கு ஓப்பனில் இருக்கும். பட் எதனால் நம்மளை இது பேசுனாங்க, இப்போது பேசினவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து எப்படி இதை மாதிரி பண்ணுறீங்க, இந்த அளவுக்கு பரவாயில்லையே அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கோன்னா, நம்ம 1000 பேர் பேசுகிறவங்க யாரும் நம்ம கஷ்டம்னு போய் நிற்க போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. மணின்னு பேஸ் பண்ணி பேசுகிறவங்க யாருமே வந்து கம்பல்சரி நம்மளை டவுனாக்கி தான் பேசுவாங்க, நம்ம மேலே வரக்கூடாதுன்னு தான் பேசுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸால் நாங்கள் வந்து அடிப்பட்டதும் இருக்குது, அதே ரிலேட்டிவ்ஸால் நான் மேலே வந்ததும் இருக்குது. அதனால் இதை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே வந்து இப்போது சம் பீப்புள் வந்து இந்த ரிலேட்டிவ்ஸ்லேயே வந்து என்னை ரொம்ப இதுவாக பேசினாங்க, எல்லாம் டவுன் பண்ணாங்க. ஆனால் ஒரே ஒருத்தவங்க எனக்கு சப்போர்ட் வந்து என்னோட ஹஸ்பண்டும் நானும் ஒரு கட்டத்தில் ஃபினான்ஷியலாக டவுன் ஆகும்போது என்னோட அம்மாவோட சிஸ்டர், எங்கள் சித்தி தான் எங்களை ஒரு எதாவது சொல்லுவாங்களே, கையை கொடுத்து நீங்கள் மேலே தூக்குனா நாங்கள் மேலே வந்துடுவோம். அந்த மாதிரி எங்கள் சித்தி கையை கொடுத்து மேலே தூக்குனாங்க, நாங்கள் மேலே வந்துட்டோம். எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணுன்னா அவங்க வந்து நானும் எங்கள் அம்மாவும் வேற இல்லை, அந்த மாதிரி தான். ஒரே ஒரு விஷயம், எல்லாருமே வந்து பொண்ணு அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நான் வந்து என்னோடய லைஃப்பில் பார்த்தேன். பொண்ணுன்றதுனால வந்து ரொம்ப டவுனாக்கி பேசினாங்க. நம்ம புரட்சி தலைவர் வந்து படகோட்டியில் சொன்னது, தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான். தினேஷ் சார் கரை மேலே இருந்துட்டு என்னை கண்ணீரில் மிதக்க வேணாம், நானும் உங்கள் கூட வரேன், நானும் உங்கள் கூட வந்து கடலை மீன் பிடிக்கலாம், என்னுடைய பேண்ட் வித் எல்லாமே என் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக பேசுனீங்க. மகிழ்ச்சி. இப்போ உங்ககிட்ட நான் பேசுகின்ற போது எப்படி ஒரு டோர் டெலிவரியாக அந்த ஃபிஷ்ஷை வந்து வேகமாக கொண்டு போய் சொல்கிறாங்களோ, அதே மாதிரி நான் வேகமாக அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ட்டு அவங்க என்கிட்ட ஒரு ஹிண்ட் பண்ணாங்க. நான் நடுவில் இப்போ குறுக்க வரல. மேடம் பேசுங்க மேடம். முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா, நீ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இது எடுத்தேன். உங்கள் வீட்டு சுச்சுவேஷன் அப்படி இருந்ததால் ஒரு டிசிஷன் எடுத்து நீ சொன்ன மாதிரி ஒரு பொண்ணாக அதை எடுத்து பண்ணுறது ஐ திங்க் இஸ் அ வெரி அப்ரிஷியபிள் ஜாப்.
அண்ட் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய பிஸ்னஸஸ் ஆரம்பித்தாங்க கோவிட் அப்போது வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா சுச்சுவேஷன் மாறினதுமே நீ திரும்ப ஃபிசியோதெரப்பிக்கு போகல, பட் யூ கண்டினியூ டூயிங் இட் பிகாஸ் ஐ திங்க் உனக்கு அந்த டிமாண்டும் இருந்தது அண்ட் அந்த ஃபீல்டில் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அந்த பீயிங் அன் ஆண்டர்ப்ரனர் டெஃபினெட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமிங் எல்லாமே இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் யூஆர் சால்விங் அ பிக் ப்ராப்ளம். பீப்புள் வாண்ட் ஃப்ரெஷ், அந்த ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வேணுன்றதுக்காக தான் தே ஹேவ் திஸ் திங். அது மாதிரி நிறைய பேர் கொடுக்க முடியாதது யூஆர் சால்விங். யூஆர் டூயிங் அன் வண்டர்ஃபுல் ஜாப். நிறைய எடுத்துகிட்டு போனோன்னா ஐ திங்க் அதை பெருசாக வளர்த்தது தான் நீ நெக்ஸ்ட்டு பார்க்கணும், எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு. இன்றைக்கி நம்ம ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்னால் கூட இந்த உழைப்பு தான் வரணும்னுச்சு. ஒருத்தர் எழுதினார், நீங்கள் ரத்தம்லாம் ஒரே நிறம்னு சொல்கிறீங்களே சார், இருந்தாலும் ரத்தத்திற்கும் நிறம் உண்டு, குரூப் உண்டு. பி பாசிட்டிவ், ஏ அதுமாதிரி ஓ நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் நிறைய சொல்கிறோம். அப்போ ரத்தத்திற்கும் குரூப் உண்டு, நிறம் உண்டு, எல்லா ரத்தமும் ஒரே நிறம் அப்படின்னு நீங்கள் திரும்பி சொல்கிறீங்களே அப்படின்னு வச்சு அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், ரத்தத்திற்கும் நிறம் உண்டு, குரூப் உண்டு, ஆனால் வியர்வைக்கு ஏது குரூப், ஏது நிறம்? வியர்வைக்கு நிறம் இருக்கா? இல்லையே. அப்போ வியர்வைக்கு ஏது குரூப், ஏது நிறம் அப்படின்னுச்சு. அந்த வியர்வை சிந்துகின்ற உழைப்பாளர்களாக இந்த மங்கையர்களை நாம் பார்க்கின்றோம். ஒரு மகிழ்ச்சியாக நாம் பாராட்டுகின்றோம் மூவரையும். அதை எந்த கடையில வாங்கின சந்துரு? யாரோட போனு? எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். மாட்டிக்கிட்டான உடனே என்னமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றா பாத்தியா உன் பொண்டாட்டி? ஏய், ரெண்டு பேரும் என் கூட வாங்க. இப்பவே அந்த மொபைல் கடைக்கு போவோம். அந்த கடைக்காரன் சொல்லுவான் இது யாரோட போனு, எப்ப வந்தது, எப்படி வந்ததுன்னு. அப்ப தெரியும் திருடன் யாருன்னு. இருக்கு, அந்த திருடனுக்கு இன்னைக்கு இருக்கு. வாங்க. பட்ஜெட் குடும்பம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு உங்கள் டிடி தமிழில். LIC presents Dhanvriddhi, an attractive single premium policy which gives guaranteed maturity with high guaranteed additions. Hurry, contact your LIC agent today. கம்மி நேரத்துல அதிக லாபம், ஒரே கிளிக்லயா? அற்புதம்! மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இந்த சூழலில் நம்ம மீண்டும் என்னுடைய பெற்றோருக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு, இந்த பிள்ளைகளால் செய்ய முடியுதா? இல்லைங்க, அவங்க ஷைனி ரொம்ப சிறப்பான ஒரு அவங்களுக்கான ஒரு கல்வியை நோக்கி அவங்கள ஃபாரின் அனுப்பிச்சிட்டாங்க. தேவைதான், மறுக்க முடியாது. அப்போது அவங்களுக்கான உணவு தரமா அப்படின்னா இல்லைங்க, எங்கள் கணவர் இந்தியாவில் பல இடங்களில் பணியில் இருக்கார், அதனால் நான் பல இடங்களுக்கு போக வேண்டிய சூழல். ஆதீஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துக்கும் எங்கள் அம்மா அப்பா கூட்டு போக முடியல. ஓகே, இப்போது என்னுடைய கணவர் நல்லா சப்போர்ட் பண்ணுறார், எங்கள் அம்மா அப்பா ஃபிஷர்மேன், அவங்க ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. இருந்தாலும் என்னுடைய லைஃப் இப்படி டிஃப்ரெண்ட் பாதையில் போகுது. அப்போ தேர் ஷுட் பி அ சம் பர்சன் ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் த எல்டர்ஸ். அந்த எல்டர்ஸ்க்கு என்ன வேணும்? முள்ளில் படுக்கையிட்டா இவை மூட விடாது இருக்குமா? அப்படிப்பட்ட இது தேவையா? வேண்டாங்க, எங்களால் அவங்க தேவையை பூர்த்தி செய்ய முடியும். பத்மபிரியா, வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஃபீல்டு வந்தது. ஏன்னா நிறைய ஃபீல்டில் இருக்கீங்க இல்லையா? வாழ ஃபீல்டில் இருக்கீங்க, அப்புறம் இந்த வாழுகின்ற ஃபீல்டில் இருக்கீங்க. ரெண்டையும் சொல்லுங்கள். முதல்ல எம்ப்ரேஸ், எஸ், அப்புறம் என்கேஜ், அப்புறம் எம்பவர், அப்புறம் எக்ஸல். இந்த 4 வார்த்தைகளுடைய வெளிப்பாடாகத்தான் உங்கள் நிறுவனம் இயங்குகிறது இல்லையா? இப்போது இந்த நிறுவனத்தில் என்ன பண்ணுறீங்க? வேலை வாய்ப்புகள் எப்படி கொண்டு வரலாம், அதை அவங்க சுய தொழில் அவங்க பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னாக்க அதுக்கு ஏதாவது வாய்ப்புகளை நம்மளால் கொடுக்க முடியுமாங்கிறப்போ I was thinking about an environmental problem. Plant fibers எரிக்கிறாங்க. லைக் வாழை மரங்கள் அறுவடை ஆனதுக்கு அப்புறமா அதை எரிக்கிறாங்க. ஸோ அந்த எரிக்கிறதுங்கிறது இட் இஸ் பிகமிங் என்விரான்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுங்கிறத நான் ஸ்டடி பண்ணுறப்போ அந்த வாழை நார் அறுவடையான வாழை நாரை we can extract fibers. ஓகே, அதுலேருந்து நாரை எடுத்து அந்த நாரில் நம்ம மேட் மாதிரி பண்ணலாம். பனானாவில் ஃபைபர்ஸில் ஃபேப்ரிக் பண்ணி பனானா வாழை நார் பட்டு
புடவைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுறதுக்கான யூனிட்ஸ்லாம் நம்ம சென்னையிலேயே நிறைய பேர் பண்ணுறாங்க அது. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே வாழை நார் வாழை மரங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஒரு பிளான்ட். அதே மாதிரி பிளான்ட் ஃபைபர் எதுனாலும் லைக் பனை ஓலா இருக்கலாம், வாழை நாராக இருக்கலாம், எனி கோகனட் ஃபைபர்ஸாக இருக்கலாம். எந்த ஒரு பிளான்ட் ஃபைபர் நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு நீங்கள் எப்படி சுயதொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங்கை கொடுத்து வி empower the women primarily. இந்த மாதிரி ஒரு மேட் மாதிரி வீவ் பண்ணி இந்த மாதிரியான அழகான ப்ராடக்ட்ஸ் வந்து இது முழுதுமே வாழை நார்ல பண்ணினது. வாழை நார் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணீங்க ஒரு ஷார்ட்? இது வந்து இது பார்த்தீங்கன்னாக்க வாழை நார். ஐ ஹேவ் அ ஹேண்ட்லூம் கோயம்புத்தூரில் எங்களோட ஆஃபீஸில் இருக்குது. ஹேண்ட்லூமில் வந்து இந்த மாதிரி மேட் மாதிரி வீவ் பண்ணிவிடுவோம். அதை வீவ் பண்ணி அந்த மேட்டை எடுத்து அதில் விதவிதமான பொருட்கள் பண்ணலாம். இது வந்து ஹேண்ட் பேக்ஸ். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னாக்க photo frames. You can make photo frames. இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல். அதில் பேக்ரவுண்ட் வந்து இதுவா வாழை நாரா? வாழை நார் மேலே ஆர்ட் பண்ணியிருக்கு. ஆமாம், ஆர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து வாழை நார் லைக் அந்த மேட்டு வாழை நார் பாய். ஓகே, அது மேலே இந்த ஆர்ட்டை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் பண்ணலாம். இது வந்து இதுக்கெல்லாம் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து கற்றுண்டா போகிறோம், இது எப்படி பண்ணுறதுன்னு கற்றுண்டா போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து பேக் போடுறாங்க. அந்த பிளாஸ்டிக் இழை இருக்கு இல்லையா, அதே ப்ராசஸ் தானே இது? அதே ப்ராசஸ். ஆனால் இது வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி இல்லை பண்ணுறது. பிளான்ட் ஃபைபர்ஸ், இது எந்த பிளான்ட் ஃபைபரில் வேணாலும் பண்ணலாம். இது வந்து வாழை நாரில் பண்ணியிருக்கு. இதே மாதிரி பனை ஓலையிலையும் செய்யலாம். என்ன பிளான்ட் ஃபைபர் நம்மளுக்கு கிடைக்கிறதோ இந்த மாதிரியான இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட காரில் இது தான் யூஸ் பண்ணுறோம் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ அதில் ரொம்ப காம்பேக்டாக இதை எடுத்துகிட்டு போய் இதை வாங்கிட்டு பேக்கில் நாங்கள் வச்சுட்டோன்னாக்கா ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ப்ரைமர்லி இது வந்து ரூரல் விமென்கானது. ஏன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து ரூரல் ஏரியாவில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ரூரல் விமென்கான இது ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் வந்து பண்ணுறாங்கனாக்கா தே கேன் மேக் அப் டு ஒரு 25,000 30,000 ரூபா மாதம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு இது. ஸோ இது வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். anyone who is interested can come get trained from us. So that is about engage. And then I have excel and empower. That's about loneliness mitigation. லோன்லினஸ் மிட்டிகேஷன்னா என்னன்னாக்கா வயசாக வந்து என்ன ஆகிடுறதுனாக்கா பெரியவா கிட்ட வீட்டில் இருக்கிறவங்களாம் பேசுகிறதே கம்மியாகிடுறது. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, எல்டர்ஸ் வந்து ரொம்ப தனியாக இருக்காங்க பிகாஸ் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் மூவிங் அவுட் அண்ட் ஆல் தட். ஸோ இந்த லோன்லினஸ் மிட்டிகேஷனில் வந்து நாங்கள் ரெஸ்பைட் டூர் அண்ட் ரெஸ்பைட் ஹோம்ஸ் இது ரெண்டும் நாங்கள் கொடுக்குறோம். ரெஸ்பைட் டூர்ஸ் அப்படின்னாக்கா we encourage you to start building your own elder community. Okay, elder community build பண்ணி உங்களோட பியர்ஸோடு நீங்கள் வந்து அழகாக டூர்ஸ் போகலாம். யூ கேன் ஸ்பெண்ட் டைம் வித் தெம். அதில் வி ஆல்சோ ஹேவ் காட் அ கான்செப்ட் கால்ட் அஸ் ஹாப்பினஸ் அம்பாசிடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா காலேஜ் சில்ட்ரன் ஆர் யங் ஒன்ஸ் யங்கர் ஜென்ரேஷன் பீப்புள் அவங்கள வந்து எல்டர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கனாக்கா October 1 வேர்ல்டு எல்டர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. WHO அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு எல்டர்ஸ் டே. ஸோ எவ்ரி October 1 we run lot of programs. October 1 2021 வந்து we did a big cycling rally. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஹாப்பினஸ் அம்பாசிடர்னு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறேன். அண்ட் ஐ வாண்ட் பீப்புள் டு டேக் பார்ட் அஸ் வாலண்டியர்ஸ் அப்படின்னு உடனே ஒரு 40-45 young boys they took their cycle and they came with me like cycling பண்ணிட்டு வந்து we want to give our happiness to the elders அப்படின்னு சொல்லிட்டு we all went to old age home and we spent time with the elders there. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கண்டிப்பாக. இப்போ அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எம்பவரிங் தான். ஓகே, பட் எக்ஸல்ன்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தை. ஹவு இட்ஸ் எக்ஸல்டு, அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? Excel is about running wellness programs. You know, the wellness programs and respite tours, respite homes, everything comes under the you live with happiness. That's about Excel. ஆனால் அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள் உங்களுடைய இந்த விஷயத்தில் எப்படி ஈடுபாட்டோடு வராங்க? அந்த ரெஸ்பான்ஸ் தான் கேட்குறேன்.
ஏன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. லைக் வென் ஐ சே லைக் என்கிட்ட வாங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் லைக் யூ கேன் ரெஸ்ட், ரிலாக்ஸ், ரிஜுவினேட் யுவர் செல்ஃப் அண்ட் கோ பேக். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எம்பவர்டாக நீங்கள் வந்து வாழலாம். மறுபடியும் போய் another span of 1 or 2 years you can live with more happiness, come back to us. மறுபடியும் டிக்ளைன் ஆகிறதா மறுபடியும் வாங்க, be with us and then you rejuvenate yourself and go back. இந்த மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்கின்ற போது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு தொழிலதிபர் ஒரு துறை சார்ந்து தன்னை வளர்த்து, தன்னை மட்டும் இல்லாமல் மிக பல பணியாளர்களை வளர்த்து வருகின்ற உங்களுடைய பார்வை இந்த கான்செப்டை பற்றி மேடம்? இவங்க பண்ணுறது ஒரு ஐ திங்க் அ வெரி ஹானரபிள் திஸ் திங். ஏன்னா ஒரு ஓல்ட் ஏஜ்னும் போது அந்த லோன்லினஸ் எல்லாம் வரும்போது ஒரு கம்யூனிட்டி அதை எடுத்துகிட்டு போகிறது ஐ திங்க் இஸ் வண்டர்ஃபுல் திங் தட் யூர் டூயிங். அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி கம்யூனிட்டிஸ் வருது, வேர் ஓல்டர் பீப்புள் அண்ட் யங்கர் பீப்புள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் கூட வந்துட்டுருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், வேர் ஓல்டர் பீப்புள் ஆர் லிவிங் ப்ளஸ் உங்களுக்கு வந்து யங்கர் பீப்புள் ஆல்சோ லிவ் தேர். ஸோ அவங்களால ஒருத்தரையும் மீட் பண்ணி ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங் தட் யூர் டூயிங். அண்ட் வெல்னஸ்ன்னும் போது இந்த ஏஜில் அவங்க வந்து நினைப்பாங்க ஐ டோன்ட் நீட் டு டூ யூனோ இதெல்லாம் பண்ணிக்க தேவையில்லை, ஹேர் ஸ்கின் அந்த டேக் கேர் பண்ணிக்க தேவையில்லைன்னு நினைக்கலாம். பட் ஐ திங்க் அட் தட் ஏஜ் இஸ் வென் அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படும். அவங்க ஃபீட்டை பார்த்துக்கணும், ஏன்னா தே ஆர் ப்ரோன் டு டயபெட்டிக் அண்ட் இது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஃபீட்டை பாதுகாத்துக்கணும். அண்ட் அவங்க ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்னஸ், மசாஜஸ், ஸோ ஆல் தட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ திங்க் we'd love to associate and do something with you. முதியவர்கள் என்பவர்களை நாம் பாராட்ட வேண்டும், அவர்களோடு இருக்க வேண்டும், அவர்களுக்கான ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். அந்த அழகான பணியை செய்கின்ற பத்மபிரியா உங்களுக்கு மிக சிறந்த வாழ்த்துக்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சொல்லி தெரியணுமா, படித்து தெரியணும். அப்படி நீங்கள் படித்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த படிக்கிறதுக்காக நிறைய விஷயத்தை உருவாக்க வேண்டும். நிறைய புத்தகங்கள், கண்டென்ட் ரைட்டிங், க்ரியேட்டிவிட்டி, பிளாக் ரைட்டிங், இது இந்த உலகத்தில் பல பேர் நீங்கள் நேர புக் வாங்கி படிக்கலாம் கூட இணையத்தில் படிக்கிறாங்க. அது இணையற்ற இந்த சிறப்பான இந்த ஒரு பதிவை செய்கிறவங்க தான் மேடம் பத்மா அமர்நாத். வாழ்த்துக்கள். நீங்கள் நிறைய செல்ஃப் டாக், மோட்டிவேஷன்ஸு, அப்புறம் விமன் எம்பவர்மெண்ட், அதான் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி ஒரு அருமையான ஸ்பீச் வந்து இன்றைக்கி நிறைய இடங்களில் உங்களுடைய ஸ்பீச் பாராட்டப்பட்டது. இந்த விமன் எம்பவர்மெண்ட் பற்றி நீங்கள் கையில் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்து அதை நீங்கள் இன்றைக்கி உலகத்தில் குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்படி மைண்ட் செட் ஆச்சு? சார், உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் வெளியிலேருந்து உதாரணம் எதுவும் எடுக்க வேண்டாம், நான் என்னையே ஒரு உதாரணமாக வச்சு சொல்லணும்னு நினைக்கிறேன். 2019 வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, யாராவது என்கிட்ட வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் ஐம் பத்மா அமர்நாத், ஐம் அ ஹோம் மேக்கர் அப்படின்னு தான், அதுதான் என்னுடைய அறிமுகமாக இருந்தது. வீட்டு வேலையை செஞ்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன். அதில் நான் பாலகுமாரனுடைய ஒரு புத்தகம், என் கண்மணி தாமரை அப்படிங்கிற ஒரு புத்தகம், அருமையான ஒரு புத்தகம். அதில் ஒரு வரி, அதாவது இருவருக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல், ஒரு கான்வர்சேஷன். ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு, மாடசாமி உன் தாத்தா இருக்காரா, என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் சொல்கிறார், இல்லைங்க அவர் இறந்துட்டாரு. அப்படியா, சரி உன் தாத்தாவோட அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா மாடசாமி கோவம் வந்துடும். என்னங்க தாத்தாவே இல்லைன்ற, தாத்தாவோட அப்பாவுக்கு போயிட்டீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அவரும் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் கேட்குறாரு, சரிப்பா உனக்கு ராஜராஜ சோழன் தெரியுமான்னு கேட்டதும் அவர் கடகடன்னு அந்த ராஜாவை பற்றி சொல்கிறாரு. இவர் கேட்குறாரு, எப்படி உனக்கு ராஜராஜ சோழனை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுது? ஏங்க அவ்வளோ பெரிய தஞ்சை கோயிலில் கட்டி வச்சுட்டு போயிருக்காரு, அவரை பற்றி பாடல் இருக்குது, கல்வெட்டு இருக்குது, எவ்வளவோ இருக்குது, இதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உடனே இந்த ஆள் சொல்கிறாரு, அப்போனா உன் தாத்தா இறந்துட்டாரு, உன் தாத்தாக்கு தாத்தா இறந்துட்டாரு, ஆனால் ராஜராஜ சோழன் இன்னும் இறக்கலை, தஞ்சை பெரிய கோயில் இருக்கும் வரை ராஜராஜ சோழனும் வாழ்வார் அப்படின்னு சொன்னதும் மாடசாமி அப்படியே யோசிக்கிறார். ஆமாம், இல்லை இவர் ஏதோ சொல்ல வராரே அப்படின்னு யோசிக்கிறார். அப்புறம் அதுக்கான விடையும் இவரே திருப்பி சொல்கிறார். ராஜராஜ சோழன் யார்
என்ன செஞ்சார், எப்படி இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியாக, ஒரு அடையாளமாக ஒரு தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிற ஒரு பெரிய கோயிலை நிரூபிச்சுட்டு போயிருக்கார். ஸோ கோயில் இருக்கும் வரை அவரும் இருப்பார் அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து எனக்குள்ள மறுபடியும் நான் ஆசை போட்டுகிட்டே இருந்தேன். இது ஏதோ சொல்ல வராங்கன்றது நான் எனக்குள்ளே இது ஒரு என் மைண்டை விட்டு இந்த வரிகள் போகவே இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு பின்னால் இருக்கிற 3 விஷயங்களை நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். ஒன்று, அந்த ராஜா தனக்கென்று ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கார். 2வது, அந்த அடையாளத்தை அவர் விட்டு செல்வதற்கான அவருடைய விடாமுயற்சி, டெடிகேஷன், பர்சீவரன்ஸ், இது எல்லாமே வந்து அவர்கிட்ட இருந்திருக்கு. 3வதாக சம்திங் டு த சொசைட்டி. எனக்கு இவ்வளோ வெல்த் இருக்குது, எனக்கு இவ்வளோ இருக்குது, இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது கொடுத்துட்டு போகணும். இன்றைக்குமே அந்த கோயில் வந்து நம்ம நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சின்னமாக இருக்குது. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நான் என்னோட கனெக்ட் பண்ணேன். இதை நான் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறதுன்னு யோசிக்கும்போது நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், நிறைய புக்ஸ் வாசிக்கிறேன். ஸோ இதை என்னுடைய அடையாளமாக மாற்றணும். நம்பர் 1. சரி, நான் எனக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன படிக்கிறேனோ அதில் எனக்கு பிடித்த வரிகளெல்லாம் நான் ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சுட்டே வருவேன். ஸோ இதை ஒரு அடையாளமாக மாற்றணும்னு நினச்சேன். ஒரு புத்தகமாக கம்பைல் பண்ணேன். ஓகே, இது வந்து டெடிகேஷன். எஸ், என்கிட்ட அந்த டெடிகேஷன், அந்த பர்சீவரன்ஸ் இதெல்லாம் இருந்தது. 3வதாக இதை நான் சொசைட்டிக்கு கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட நான் இதை கொண்டு போய் சேர்க்கணும். எஸ், அதை பப்ளிஷ் பண்ணி வெளியிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். இந்த வகையில் நான் என்ன எம்பவர் பண்ணிக்கிட்டேன், இதுக்கான நான் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே இட் இஸ் அன் எம்பவர்மெண்ட் ஃபார் மீ. இது முடித்த உடனே வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அப்போது பீக் கோவிட் டைம், ஜூம் தளங்கள் நிறைய பிரபலமாக இருந்தது. ஒரு ஜூம் தளத்தில் நான் போய் பேச ஆரம்பித்தேன், மைண்ட் யோர் மைண்ட் அப்படிங்கிற ஜூம் தளம். அதில் நான் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு அதில் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, என்னையும் பேசுகிறதுக்கு ஊக்கமளித்தாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் டாக்கிங் தேர். ஸோ ஃப்ரம் தென் ஐ பிகேம் அ குட் ஸ்பீக்கர். நீங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறீங்க, வித்தியாசமான கான்செப்டில் பேசுகிறீங்கன்னு என்னை நிறைய பேர் பாராட்டினாங்க. அதன் பின் வந்தது தான் இந்த திருக்குறள் சிறுகதை. கண்டிப்பாக பார்த்துக்க மகிழ்ச்சி. மற்ற எழுத்தாளர்களுடைய நூல்கள், அவர்கள் எழுதிய கருத்துக்கள், அந்த படைப்புகள் அத்தனையும் தொகுத்து ஒரு நூறாக நான் கொண்டு வருவேன். அதுதான் தன்னை விட மற்றவர்களை முன்னிலைப்படுத்துவது. அதில் உங்களுடைய சாதனையை நாங்கள் அத்தனை பேரும் பாராட்டுறோம். இந்த பரிமாறிய பக்கங்கள் ஒரு சாம்பிள் சொல்லுங்கள். இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் எனக்கு இருந்திருக்கு. அண்ட் கூடவே எனக்கு எந்தெந்த பேராகிராஃப்லாம் என் மனசுக்கு ரொம்ப நெகிழ்வான ஒரு ஏதோ ஒரு புதுசாக கற்றுக் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே அந்த எழுத்தாளருடைய பெயர், புத்தகத்தின் பெயர் அண்ட் அந்த கண்டென்ட் அதை அப்படியே நான் எழுதி வச்சுருவேன். ஸோ நிறைய அந்த மாதிரி எழுதி ஒரு லாங் சைஸ் புக், ஒரு 4-5 புக்கு சேர்ந்து போச்சு. இதை வந்து நாம் எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணணும். அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த பாலகுமாரனுடைய வரிகளும் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ இதை மொத்தமாக தொகுத்து, மொத்தமாக இல்லைன்னாலும் இதில் குறிப்பிட்டு ஒரு சில நல்ல விஷயங்களையாவது நம்ம ஃபில்டர் பண்ணி, அது ரொம்பவே கொஞ்சம் சிரமமாக இருந்தது. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. பட் தி பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி ஒரு கம்பைலேஷனாக ஒரு குட்டி புக்காக நான் இதை வெளியிடணும் அப்படின்னு. இட் ஷுட் பி அ நைஸ் காஃபி டேபிள் புக் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதை தமிழில் இருக்கிற நம்ம ஊர் எழுத்தாளர்களுடைய நல்ல படைப்புகளை அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டோட பப்ளிஷ் பண்ணால் என்னன்றது தான் என்னுடைய முதல் நோக்கமாக இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் வெளியானது தான் இந்த பரிமாறிய பக்கங்கள். சூப்பர், பாராட்டுக்கள். மிக மகிழ்ச்சி. ஆனால் இப்படிப்பட்ட உழைப்பும் நம்பிக்கையும் தான் உங்களை மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவர்களையும் உங்களுடைய அடுத்த தலைமுறையும் முன்னேற்றுகிறது. உங்களுக்காக பல நேரங்களில் ஒரு உற்ற நண்பராக நாம் இந்த நிகழ்ச்சியில் மட்டும் இல்லாமல் நம்ம நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள், அவங்க பேரை நான் சொல்ல விரும்புகிறேன், திருமதி ரேணு மீரா அவர்கள். உங்களோட இப்போ அவங்க ஒரு சாதனையாளர். ஆனால் ஒரு சாதனையாளராக என்னுடைய பயணத்தை தொடரும் போது என்னோடு பல சாதனையாளர்களையும் இணைத்து என்னால் அவர்களையும் முன்னிலைப்படுத்தி வளர்க்க முடியும். தோழிகள்லையும் நான் இந்த இடத்துல நான் பாராட்டி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள் மேடம். இவங்களுடைய ஒரு லைஃப், ஒரு கண்டென்ட் ரைட்டர், ஒரு ஸ்டோரி ரைட்டர், பிளாக் ரைட்டர் அண்ட் வெரி குட் ஸ்பீக்கர், இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நம்ம இந்த இடத்துல சந்திக்கின்ற போது நம்ம மனசில் நிறைய விஷயங்கள் வரும் இல்லையா? உங்கள் வார்த்தைகள். அவங்கள முதல் பார்த்து அவங்க சொல்லும் போது நிறைய விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுவேன் போதே ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட் வாஸ் உங்கள் நம்பர் எடுத்தது. பிகாஸ் அந்த மாதிரி நிறைய பேர் போய் பேசி என்கரேஜ் பண்ணும்போது நிறைய விமனுக்கும் அது நம்மளும் பண்ணணும், எதனா பண்ணணுன்ற அந்த
இது இருக்கும், the urge to do something. So I think it's a great thing that you're doing, and உங்கள் creativity coming out in the form of such wonderful books. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காஃபி டேபிள் புக் நம்ம நிறைய வேறு டிஃப்ரெண்ட் இதில் வச்சுருக்கோம், பட் இந்த மாதிரி when you bring in different writers, அவங்களோட பெஸ்ட் இதை எடுத்துகிட்டு வந்து when you put it out, it reaches out to so many people. So you're doing an awesome job. Thank you. Thank you, ma'am. வாழ்த்துக்கள். அதாவது மற்றவர்களுக்காக செய்யணும் அப்படின்னுச்சு நமக்கு நிறைய பேர் நினைவுக்கு வரும். நான் குறிப்புகளாக பழைய சாதனையாளர்கள் அவங்கள பற்றி நம்ம நிறைய சொல்லுவோம். பத்மாசினி அம்மையார்னு ஒருத்தர், அவங்க வந்து 1897 1936 வரலையும் வாழ்ந்தாங்க. அவங்க வந்து இந்த மதுரை அந்த பக்கம் சேர்ந்தவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1934 அந்த இடத்துல வந்து மூணாங்குப்பட்டின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தை ஒட்டி அந்த காலத்திலேயே ஒரு 10 ஏக்கர் நிலம் அதை பாரத ஆசிரம் அப்படின்றதுக்காக இலவசமாக வழங்கினாங்க. காரணம், பிள்ளைகள் படிக்க வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும். இப்போ கூட மதுரையில் ஒரு பெண்மணி அதாவது சற்றேறக்குரிய பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு தன்னுடைய இடத்த வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்காக கொடுத்து நம்ம நாளிதழ்களையும் தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். அப்படி பத்மாசினி அம்மையாருடைய வழி தோன்றலாக பல பெண்கள் மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டும், மற்றவர்களுக்காக பாடுபட வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த சூழலில் மற்றவர்கள் அவர்களுக்காக உழைக்கணும்னு நினச்சா மற்றவர்களுக்காக நேச்சுரலாக உழைக்கிறவங்க நேச்சுரல் மேடம். அதனால் மேடம், எப்படி நீங்கள் வந்து ஏதாவது இது ஒரு கன்க்ளூடிங் ரிமார்க்காக வச்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சி எல்லாமே பொதுவாக, எப்படி அவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒருங்கிணைத்து அவர்களுக்கு பயிற்சி வேறு அகாடமி மூலமாக கொடுத்து எப்படி நீங்கள் வளர்க்குறீங்க? நான் ஆரம்பிக்கும் போது பேசிக்காக நான் ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றதுக்கு தான் ஆரம்பித்தது. ஸோ ஒரு சலூனாக ஆரம்பித்தோம். அப்போ வந்து இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருந்தது. எல்லாம் சின்ன சின்ன பார்லர் வச்சுருப்பாங்க, அவங்க வீட்டிலேருந்து பண்ணிகிட்ருப்பாங்க. பட் அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ்ட் ஒரு மேனரில் நடக்கலை. ஸோ அதனால் அந்த டைமில் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து டெவலப் பண்ணது தான் நேச்சுரல்ஸ். ஸோ நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு சலூன்லேருந்து ஒரு 5 சலூன் வரைக்கும் பிட்வீன் மீ, எங்கள் ஹஸ்பண்ட் 2 பேருமே. ஹீ ஆல்சோ அப்புறமா ஜாயின் பண்ணி குமாரவேல் சார். ஆமாம், அவரும் இதில் வந்துட்டு அவர் பிஸ்னஸ் இதில் வந்து சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 5-6 சலூன் எங்களால் இண்டிவிஜுவல் 2 பேர் மூலியமாக நடத்த முடிஞ்சுது. அதுக்கு மேலே வளரணுன்னா இட் வாஸ் நாட் பாசிபிள். ஸோ அதனால் என்ன பண்ணோம், வி ஸ்டார்டட் ஃப்ரான்ச்சைசிங். அந்த மாடல் எடுக்கும் போது வி சாட் லாட் ஆஃப் விமென் என்னை பார்த்துட்டு நீங்களும் பண்ணுறீங்களே, அப்போ நானும் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ், அவங்க எல்லாமே வந்து நானும் ஆரம்பிக்கணும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தரும் அந்த மாதிரி சலூனுக்கு வரவங்களே பார்த்துட்டு, கஸ்டமர் பார்த்துட்டு நானும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாமேன்றது தான் போய் ஆரம்பித்தது தான். நிறைய ஊரில் ஆரம்பித்தாங்க. இதில் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு இன்சிடெண்ட் சொல்லணும். ஒரு கரூரில் எங்களுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி என்கொயரி வந்திருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து ஒரு எல்டர்லி பர்சன், ஐ மீன் அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அண்ட் அவங்க நல்ல வெல் டு ஃபேமிலியிலேருந்து இருந்தாங்க, வெல் செட்டில் பிஸ்னஸ் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் சன்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. இவங்க எங்களுக்கு கஸ்டமராக தான் முதல்ல வந்துட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூரில் ரெகுலராக வருவாங்க, நிறைய மாதம் வந்து பில் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க அந்த ஃப்ரான்ச்சைசிகிட்ட கேட்டாங்க, நான் கரூரில் ஆரம்பிக்கணும், எங்களுக்கு கொடுப்பீங்களான்னு. ஸோ அந்த டைமில் நாங்கள் கரூர் சின்ன ஊராக தான் பார்த்தோம். அங்கே இன்னும் ஒரு யூனிசெக்ஸ் சலூனுக்கு அங்கே இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நான் இடம்லாம் பார்த்துட்டேன், நான் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி ஆரம்பித்தாங்க. அங்கே போய் பார்த்துட்டு அவங்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 1 இயர் பொறுத்து அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க, எனக்கு இன்றைக்கி நான் இந்த மாதம் நான் ஒரு 50,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட்டு தான் பேசிகிட்டு இருந்தாங்க, என்னோடய ஹஸ்பண்ட்டு. அவர் சொன்னார், எதுக்கு 50,000 ரூபாய் தானே மேடம், நீங்கள் தான், அது ஒன்றும் பெரிய இது இல்லையேன்னா. இல்லை இது வந்து என்னோடய பணம், நான் சம்பாரிச்சது, ஐ டோன்ட் ஹாவ் டு கிவ் அக்கௌண்ட்ஸ் ஹஸ்பண்ட்க்கோ இல்லை என் பசங்களுக்கோ, நான் வந்து இது கணக்கு சொல்ல வேண்டாம். ஸோ இது எனக்கு வந்து ஒரு பெரிய த கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியலாக எனக்கு இது வந்து இட் இஸ் மை மனி அண்ட் ஐ கேன் ஸ்பெண்ட் இட் த வே ஐ வாண்ட். ஸோ அந்த இது சொல்லும் போது ஒரு எங்களுக்கே ரொம்ப இதாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, இந்த மாதிரி அப்போது நம்ம நினச்சோம் அது ஓகே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படி தான் பார்த்தோம்.
பட் ஃபைனலாக அது ஒரு விமெனுக்கு அது இட் வாஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹர் டு ஸ்டாண்ட் ஆன் அவர் ஓன் ஃபீட். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் இப்போ எங்கள் ஃப்ரான்ச்சைசிஸ் பார்த்திங்கன்னா நிறைய விமென் அவங்க இதர் ஐடியில் இருந்திருக்காங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்திருக்காங்க. பட் இன்றைக்கி அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு அந்த வே சொசைட்டி அவங்கள பார்க்குறது வந்து ஹேஸ் சேஞ்ச் ஸோ மச். அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸ் தட் ஹஸ் கிவன் தெம் இஸ் வாட் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் டூயிங் திஸ். மிக அருமை. வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பந்தக்கால் நடுகிறோம். பந்தக்கால் நடுவதே சொந்தக்காலில் நிற்பதற்குத்தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த அளவுக்கு அந்த கரூர் அந்த அவங்கள நம்ம பாராட்டுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடாக வந்து அவங்க வந்தாங்க. நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட், அந்த உழைப்பை அவங்க லைஃப்ஃபுல்லாக போற்றி வணங்குகிறாங்க. இப்படிப்பட்ட பலரை உருவாக்குகின்ற ஒரு தொழிலதிபர் உங்களையும் உங்களுடைய கணவரையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பாராட்டி மகிழ்கின்றோம். ஒரு சிறப்பான பதிவை நாம் அழகாக பார்த்தோம். அதில் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர், ஒரு கதம்ப மாலைன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பதிவு. வெளிநாட்டு கல்விக்கு போகணுமா, வெளிநாட்டு கல்வியில் உங்களுக்கான வாய்ப்புகள் அத்தனை பேருக்கும் நிறைய பேருக்கு. இப்போது நான் சொல்கின்ற போது எனக்கு ஒரு இது என்னென்னா, சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி போயிருப்பாங்க இல்லையா? இப்போ அந்த ஒரு விஷயம் மட்டும் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வரோம். அந்த மாதிரி இவங்களுக்கு வாய்ப்பே இல்லை வெளிநாடு போகிறதுக்கு அப்படின்ற சூழலில் யாராவது போயிருக்காங்களா? ஏன்னா எனக்கு இப்போ அது தோணுதுனால கேட்குறேன். போயிருக்காங்க. அதாவது அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பெரிய இன்கம் இல்லை, அவங்க வந்துட்டு பேங்க் பேலன்ஸ் காமிக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தாங்க, 70+ எடுத்திருந்தாங்க. அந்த பையனுக்கு அப்ராட் போய் படிக்கணுன்ற ஆசை, ரோபோட்டிக்ஸ் பண்ணணுங்கிற ஆசையும் கூட அவனுக்கு. அப்போ he came to meet me. அப்போது he told, இல்லை எனக்கு ஃபினான்ஷியல் பெரிய பேக்ரவுண்ட் இல்லை. I asked him, what is your score? எல்லாமே கண்டிப்பாக மார்க்ஸ் வந்துட்டு இட்ஸ் குவைட் இம்பார்ட்டண்ட் டு டூ அன் ஹையர் எஜுகேஷன் இன் அப்ராட். அப்போ கேட்குறப்ப he is having a very good ஸ்கோர் இருந்தது. we suggest to go for an இட்டாலிக்கு வந்துட்டு we process for the full scholarshipல வந்துட்டு அவன் படிக்க போனால் he paid 5 lakhs. அந்த 5 lakhs for the first semester fees அது ஃபுல்லாகவே நாங்கள் redeem பண்ணி the university has given the full scholarship. Now he is doing his higher education in இட்டலியில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப அருமை. ஏன்னா இப்படிப்பட்ட பதிவை கேட்கின்ற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கி தேவையானது அந்த மில்லட் மேஜிக், அதை நோக்கிய பயணம். மேலே மேலே நிறைய நான் கண்டுபிடிச்சி உலகளவில் கொண்டு போவேன் அப்படின்னு ஆதீஸ்வரி மேடம், உங்களுடைய வார்த்தைகளுக்கு வணக்கம். நான் வந்து மீன் பிடிக்க நிறைய பேர் சொல்லுவாங்க, மீன் பிடிக்க கற்றுக்கொடு, அந்த பழமொழி திரும்பி திரும்பி நிறைய மேடைகளில் சொல்கிறோம். ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக போய் இறங்குவேங்க. அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கான ஒரு நீர் ஆகாரம் தான் என்னுடைய நீர் ஆதாரம் அப்படின்னு அந்த உணவை அழகாக கணவர் தினேஷோடு சேர்ந்து வழங்குகின்ற அபர்ணா, உங்களுக்கு பாராட்டுக்கள். என்னைக்கு மனசில் நிற்கும் விதமாக, வாழ்க்கையை வளப்படுத்தும் விதமாக என்னங்க நான் வந்து அதாவது அவங்கள எப்படி நான் எம்ப்ரேஸ் பண்ணிப்பேன், எம்ப்ரேஸ் பண்ணி அதுக்கு பிறகு அவங்கள எம்பவர் பண்ணி என்கேஜ் பண்ணி எக்ஸல் பண்ண வைப்பேன்ற அந்த வார்த்தைகளுக்கு ப்ராக்டிக்கல் உதாரணமாக பத்மபிரியா மேடம், பாராட்டுக்கள். ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், அனைவரையும் அரவணைத்து ஒரு நல்ல பாதையிலே வழிநடத்துகின்ற ஒரு மிகச்சிறந்த படைப்பாளராக விளங்குகின்ற பத்மா அமர்நாத் அவர்களுக்கு நன்றி. அனைத்தையும் விட எல்லோருக்குமான பரிமாறும் தளமாக, எல்லோரும் வாழ்வதற்கான வளமான ஒரு இடமாக ஒரு நேச்சுரல்ஸ் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிறுவனத்தை நடத்தி வெற்றிகரமாக இங்கே மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டில் கூட இந்தியாவில் ஒரு சிறந்த தொழில் அதிபர்னு என்னால் மிளிர முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம மகிழ்ச்சி அந்த சூழலில் வந்து சில விஷயங்களை பேசுகின்ற போது நம்ம இவங்களுடைய அவார்ட்ஸ், அதாவது வீணா குமாரவேல் அவருடைய நிறுவனம், அவங்க வந்து 2012 இந்தியாவில் ரீட்டைல் ஃபோரமில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபஸ்ட் அவார்டு கரவொலி எழுப்பி பாராட்டலாம். அப்புறம் 2013 பார்த்திங்கன்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் வந்து சதர்ன் ரீஜனல் எமர்ஜிங் என்டர்ப்ரனர் அவார்ட். அப்புறம் 2015 மோஸ்ட் அட்மயர்டு ரீட்டைலர், 2016 ஒரு கோல்டன் அவார்டு வாங்கியிருக்காங்க. அவர் 2017 ப்ராமிசிங் ரீட்டைலராக ஒரு அவார்ட். 18 பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு என்னென்னா இன்க்ளூசிவ் ஒர்க் பிளேஸ், அதான் முக்கியம், இன்க்ளூசிவ் ஒர்க் பிளேஸ் அவார்டு இன் 2018. 2019 இன்ஸ்பிரேஷனல் பிஸ்னஸ் ஐகான், அதே வருஷம் அந்த விமன் எம்பவர்மெண்ட் மிஷன் அவார்ட். 19 பிசிஎன் அவார்ட். அப்புறம் 20, 21, 22, 23, 24, அப்புறம் 25, 26 வரிசையாக வரும். அதெல்லாம் வந்து இப்போயே நம்ம அதுக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் பாராட்டு சொல்கின்றோம். மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். நேயர்களே, ஒரு
அருமையான நிகழ்ச்சியில் பெருமைமிகு மனிதர்களை பார்க்கின்ற போது இவர்கள் திறமைகளை நாம் உணர்ந்து இந்த பாதையை நோக்கிய நம்முடைய பயணத்தில் நீங்களும் கண்டிப்பாக இப்படிப்பட்ட சாதனையாளர்களாகத்தான் விழுகிறீர்கள். உங்களுக்கான ஒரு வார்த்தை, நீங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு உங்களுடைய சாதனை விவரங்களை தெள்ள தெளிவாக அழகாக புகைப்படங்களுடன் எழுதலாம். அதற்காக நீங்கள் எழுத வேண்டிய ஒரு முகவரி இதோ திரையிலே தோன்றுகிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்காக ஒரு சிறப்பான மின்னஞ்சலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மின்னஞ்சலில் நீங்கள் எழுதுங்க, உங்களுடைய சாதனை விவரங்களை அப்படியே வரிசையாக சொல்லுங்கள். அப்படி சொல்கின்ற போது நாங்கள் மகிழ்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தேர்வானால் உங்களை வரவழைத்து உங்களை பாராட்டி மகிழ்வோம். பாராட்டி மகிழ்வதோடு மட்டுமல்ல, நீங்கள் பேச பேச மற்றவர்களும் நாங்களும் லைஃப்பில் ஏதாவது செய்யணுங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தை உருவாக்கும் விதமாகத்தான் நாம் பயணிக்கின்றோம். இந்த பயணம் ஒரு வெற்றிகரமான பயணம். மீண்டும் நாம் இணைவோம். அனைவருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.